ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க டிஎன் டெட் 2025 தமிழ் மாதிரி வினாத்தாள் 11 தான் பார்க்க போகிறோம். இது பிஜிடிஆர்பி டெட் எக்ஸாம் எல்லாத்துக்குமே இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 10ஆம் வகுப்பு தமிழில் இயல் 1ல் இருக்கக்கூடிய மாடல் கொஷின்ஸ் பாருங்கள். என் தமிழ் நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. என் தமிழ் நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. டேஷ் கண்டத்தில் தமிழ் அரசாண்டது. குமரி கண்டத்தில். டேஷ் கண்டத்தில் தமிழ் அரசாண்டது. குமரி கண்டத்தில். பாவலேறுவின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு டேஷாய் அமைந்தது. கருவூலமாய் அமைந்தது. பாவலேறுவின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு டேஷாய் அமைந்தது. கருவூலமாய் அமைந்தது. அன்னை மொழியே எனத் தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பின் பெயர் கனிச்சாறு. அன்னை மொழியே எனத் தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பின் பெயர் கனிச்சாறு. தென்னன் மகள் என்பதன் பொருள் பாண்டியன் மகள். தென்னன் மகள் என்பதன் பொருள் பாண்டியன் மகள். நற்கணக்கு என்பது டேஷ் நூலை குறிக்கும். பதினெண் கீழ்க்கணக்கு நூலை குறிக்கும். நற்கணக்கு என்பது டேஷ் நூலை குறிக்கும். பதினெண் கீழ்க்கணக்கு நூலை குறிக்கும். பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். டேஷ் உரைத்த புகழுரை பாவலேருக்கு பற்றுணர்வை எழுப்புகின்றது. வேற்றுமொழியார். டேஷ் உரைத்த புகழுரை பாவலேருக்கு பற்றுணர்வை எழுப்புகின்றது. வேற்றுமொழியார். வேற்றுமொழியார் உரைத்த புகழுரை எமக்குள் புத்துணர்வை எழுப்புகின்றன என்று கூறியவர் பாவலேறு பெருஞ்சித்தனார். பெருஞ்சித்தனார் பாப்பத்தே என்று வர்ணிக்கும் நூல் பத்துப்பாட்டு. பெருஞ்சித்தனார் பாப்பத்தே என்று வர்ணிக்கும் நூல் பத்துப்பாட்டு. என் தொகையே என பாவலேறு குறிப்பிடும் நூல் எட்டுத்தொகை. என் தொகையே என்று பாவலேறு குறிப்பிடும் நூல் எட்டுத்தொகை. தும்பி என்பதன் பொருள் வண்டு. தும்பி என்பதன் பொருள் வண்டு. டேஷ் டேஷ் இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் பெருஞ்சித்தனார். தென்மொழி தமிழ்ச்சிட்டு. டேஷ் டேஷ் இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் பெருஞ்சித்தனார். தென்மொழி தமிழ்ச்சிட்டு. தேனை குடித்து சிறகடித்து பாடுவது வண்டு. தேனை குடித்து சிறகடித்து பாடுவது வண்டு. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் சச்சிதானந்தன். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் சச்சிதானந்தன். முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கணையே என குறிப்பிடும் மொழி தமிழ்மொழி. முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கணியே என குறிப்பிடும் மொழி தமிழ்மொழி. வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாய் கொண்டவள் தமிழ் அன்னை. வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள் தமிழ் அன்னை. மெத்த வணிகலன் எனும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது வணிகக் கப்பல்களும் ஐம்பெருங் காப்பியங்களும். கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இந்த தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே என்னன்னு கேட்டிருக்காங்க. பாடல் கேட்டவர். பாடல் அப்படிங்கிறது தொழில் பெயர். கேட்டவர் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர். கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள் தமிழ்த்தாய். கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள் தமிழ்த்தாய். பதினெண் மேற்கணக்கு நூல்கள் என சுட்டப்படுபவை பத்துப்பாட்டும் எட்டுத்தொகையும். பதினெண் மேற்கணக்கு நூல்கள் என சுட்டப்படுபவை பத்துப்பாட்டும் எட்டுத்தொகையும். தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த பெருஞ்சித்தனாரின் நூல் திருக்குறள் மெய்ப்பொருளுரை. தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த பெருஞ்சித்தனாரின் நூல்
திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே. இத்தொடரில் சுட்டப்பெறும் நூல்களின் எண்ணிக்கை 36. இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே. இத்தொடரில் சுட்டப்பெறும் நூல்களின் எண்ணிக்கை 36. அன்னை மொழியே என ஆசிரியர் உரைப்பது விழித்தொடர். அன்னை மொழியே என ஆசிரியர் உரைப்பது விழித்தொடர். சிலம்பு என்ற சொல் குறிக்கும் பொருள் சிலப்பதிகாரம். சிலம்பு என்ற சொல் குறிக்கும் பொருள் சிலப்பதிகாரம். உணர்ந்து கற்றால் டேஷ் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள் தமிழன்னை. கல். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது. அதாவது காய்ந்த அப்படின்னா சருகும் சண்டும். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணிவகை. வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணிவகை. மொழி ஞாயிறு என்றழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். மொழி ஞாயிறு என்றழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் தேவநேய பாவாணர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் தேவநேய பாவாணர். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவாணர். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் டேஷ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தார். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தார். ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களின் டேஷ் அமைந்திருக்கும் அறிவொழுக்கங்கள் அமைந்திருக்கும். ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களின் டேஷ் அமைந்திருக்கும் அறிவொழுக்கங்கள் அமைந்திருக்கும். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று பாடியவர் பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று பாடியவர் பாரதியார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தின் ஆசிரியர் டாக்டர் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தின் ஆசிரியர் டாக்டர் கால்டுவெல். இளங்குமரனின் தமிழ்ப்பணியை தரமுயர்த்திய நல்முத்து. காக்கை பாடினிய உரை. இளங்குமரனின் தமிழ்ப்பணியை தரமுயர்த்திய நல்முத்து காக்கை பாடினிய உரை. திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்திருப்பவர் ரா. இளங்குமரனார். திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்திருப்பவர் ரா. இளங்குமரனார். திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் அல்லூர். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. பாவாணர் பிறந்த ஊர் சங்கரன் கோவில். பாவாணர் பிறந்த ஊர் சங்கரன் கோயில். கோட்டான் உட்கார்ந்திருந்ததால் கெட்ட காயை கோட்டான் காய் அல்லது டேஷ் காய் என்பர். கூகை காய். கோட்டான் உட்கார்ந்ததினால் கெட்ட காயை கோட்டான் காய்னு சொல்லுவோம், இல்லாட்டி கூகை காய்னு சொல்லுவோம். தமிழ் சொல்வளக் கட்டுரையை எழுதியவர் பாவாணர். தமிழ் சொல்வளக் கட்டுரையை எழுதியவர் பாவாணர். போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் லிசுபன். போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் லிசுபன். நன்றி.